Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை என் சக்கரை வாழ்க்கையே நக்கற நிலைமைக்கு போயிருக்கு. உனக்கு சக்கரை தேவையா? தேவைதான்டா. யாருடா நீ? அமரன் மூவில ஹீரோயினோட புருஷன் இப்படிதான் பின்னாடி வந்து நிப்பாரு. அதுல அவன் புருஷன் பின்னாடி நிப்பான். பைத்தியக்காரன், நீ ஏன்டா என் பின்னாடி நிக்கிற? நானும் உன் புருஷன் ஆகணும் தான் ட்ரை பண்றேன். சரி, உன் பேர் என்ன? முகுந்தன். என்னது, மூக்கு நோண்டுவியா? மூக்கெல்லாம் நோண்ட மாட்டேன், பேரு முகுந்தன். சரி சரி. ஏய் மம்முட்டி. யாரா இவன் மம்முட்டி கடப்பாருன்ட்டு? உன்னோட பேர் என்ன? இந்து ரெபேக்கா வர்கீஸ். வர்கீஸ் தர்பீஸ்னிட்டு. சரி நான் போறேன். இந்த வீடு தான். ஏய் மம்முட்டி. வரமாட்டே சொல்லுச்சு, வீடு தேடி வந்திருக்கு. இந்த கான்ட்ராக்ட் எந்தடி? நான் வராம? கான்ட்ராக்டா? ஆமா, நான் கொத்தனாரு. உங்க அப்பா என்ன வேலைக்கு கூப்பிட்டு. நீ மம்முட்டி கடப்பாருன்னு போதே யோசிச்சேன்டா. சீப்பை வேலையை பாரு. யோசிச்சு சொல்றேன். ஏய், நானும் லவ் பண்ணலான்னு இருக்கேன்டி. ஆமா, நீ லவ் பண்ணல, ஃபர்ஸ்ட்லாம் உன் லவ் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட்லாம் ஃபிளாஷ்பேக். சரி, நான் போறேன். நடி போறேன்னு சொல்ற, எனக்கு உன் கூடயே இருக்கணும் போல இருக்குடி. அப்போ உன் கூடவே வந்துருவா? வந்துரு. சீக் போ, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்க, அவங்க கிட்ட பேசுறா. டேய் போடி. அவனும் கூட பேசினா எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா உன் கூட பேசினா எனக்கு லவ் கிடைக்கும். அதை தவிர எனக்கு என்னடி வேணும்? நீ பேசு. சரி ஓகே, பேசு. சின்ன விஷயம் தானே, எதுக்கு இதுக்கு போயிட்டு அழுவுற? எது சாப்பிடும் போது ஊட்டி விடாதது சின்ன விஷயமா? டேய், நீ அழுவுறத பார்த்து எனக்கும் அழுவு வருது. சூப்பர் டி. ஆமா, இப்போ உன் லவ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பவா? ஃபிளாஷ்பேக். ஏய், இன்னும் 2 hour இருக்குடா, வேற எங்கேயாச்சும் கூட்டிட்டு போடா. உன்னை வச்சுட்டு இப்படி ஊர் சுத்தது தான் என் வேலையா? எனக்கு வேற வேலை இல்ல. சீக்கிரங்க போ. ஹலோ, நான் என் ஃப்ரெண்டும் கூட இருக்கேன், அப்புறம் பேசுறேன்டி. அவங்க கிட்ட பேசினா லவ் கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனா இவங்க கிட்ட நட்பு கிடைக்குது. லவ்வை விட நட்பு தான் முக்கியம். வெய் போன. வர வர லவ் காட்ட மாட்டற, கேர் பண்ண மாட்டற. சிக் அழுவாத, எரிச்சல் மயிராவுது. அழுவுறதுன்னா இங்க இருக்க, அதை கிளம்பி வீட்டுக்கு போ. இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போலாமா? போலாம். என்ன படத்துக்கு போலாம்? மஞ்சுமேல் பாய்ஸ் போலாம். நைட் ஷோ மட்டும் வேணாம்டா, என் ஆள் விட மாட்டான். இவன் ஒருத்த என்ன கருமடா அது? நீ என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்க, அவங்க என்ன நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. காலையுமாடா? என்னடா இதெல்லாம்? என் ஆள் புது லிப்ஸ்டிக் வாங்க, அது என் மேலே டெஸ்ட் பண்ணிட்டா. என் ஆளு புது நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கான் மச்சான், என்னை வச்சு ட்ரையல் பார்த்துட்டா. சேம் ஸ்டோரி. என்ன அவங்களாம் வெக்கமா இல்லையா? ரிலேஷன்ஷிப்னா எப்பவுமே மேல் டாமினேட்டிங்கா இருக்கணும், அதான் கெத்து. ஆம்பளைனா ஒரு தௌலத் வேணாம். நம்மளுக்குமே நோ மீன்ஸ் நோ தான். பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது. இதெல்லாம் என் ஆளை என்கிட்ட பண்ணியிருக்கணும். சும்மா மிரட்டி விட்டுருப்பேன். என்ன புது மேக்கப் கிட்டும் விக்கும் வாங்கியிருக்கு, வா ட்ரையல் பார்க்கலாம். போ. என்ன பண்ற? அப்பா, நல்லா இருக்குல்ல? மாப்பிள, சட்டு புட்டுனே ஏறி 3 இளநீ பறிச்சு போடு. மாப்பிள, சட்டி போடல. மாப்பிள, நீ ஏறா. மாப்பிள, உனக்கா உசுரிய கொடுப்பேன்டா. மாதா ஏற மாட்டேனா? மாப்பிள, நீ ஏற வேண்டாம், வா. நீ ஏறாண்டா. அதான் இப்ப நான் தான் ஏற போறேன். உங்களை நம்புறதே வேஸ்ட். ஒன்னு 2 எல்லாம் இளநீ ஒன்று பார்த்தா மாப்பிள்ள கீழே வந்துட்டான். மச்சான், இந்த லீவுக்கு நீ நானு உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நம்ம 4 பேர் சேர்ந்து டூர் போவோமா? டூருக்கு உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிடா. உனக்கு எப்படி வந்தது இந்த ஐடியா? மச்சான், உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி டூரை கூட்டு போயிட்டு அவங்க அப்படியே ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கேன். அவங்கள ஏதாவது பேசி பாருங்க. அப்புறம் நீ நானும் எங்க வேணா சுத்தலாம், எப்போ வேணா வரலாம். எல்லாமே பண்ணலாம் ஈஸியா. கேப்பாரா இல்ல? எப்படி ஐடியா? நல்லா தான் இருக்கு. அவுட் ஒரு வாட்டி கேட்டுருவோமா? கேட்டுரு.
ஹலோ பாக்கியம், நீ நான் மல்லேஷ் பொண்டாட்டி நம்ம 4 பேர் டூர் போவோமா? ஏங்க சூப்பருங்க. உங்களுக்கு எப்படிங்க இப்படி தோணுச்சு? மல்லேசன் கூட இருக்காரா? இல்ல. அப்போ சூத்த மூடிக்கினு வீட்டுக்கு வாடா புறம்போக்கு. ஏடா புறம்போக்கு, இங்க குடிச்சது பத்தாதுன்னு டூர்ல போய் சரக்கு நக்க போறியா? பாக்கியம் ஃபேமிலியாடி. என்னடா மயிலா ஃபேமிலி? சரக்கு நக்கி தான சாவ போற நீ. பாக்கியம். ஏய், அந்த மல்லேஸ் இருக்கானே அவன் சரியான பொரோட்டு பட்டாயா. குடும்பத்தா பாக்கியம். ஏய், மல்லேஸ் பொண்டாட்டி இருக்கானே. ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ டேய், என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்லாம கொள்ளாம. அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு எங்கள் அப்பனுக்கு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் வீட்டு விட்டு வந்துட்டேன். சரி, என்ன பண்ணலான்னுக்குற? இங்கே என்ன ரூம் பார்த்து அப்படி தங்கலான்னுக்குறேன். சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம். டேய், நீயே சின்ன வத்தி இப்படி மாதிரி ரூமில் தவக்கலை மாதிரி தூங்கினுக்கிற, அங்கே வந்து என்ன படுக்க சொல்கிறியா? என் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பாடுறான்னா. சரிப்பா, சரிவா வண்டி எடு, ரூம் எதனா பார்க்கலாம். நான் மாப்பிள்ள 10,000 ரேஞ்ச் ஓகேவா? 10,000 ரூபா ஓகே தான் மாப்பிள்ள. அட்வான்ஸ் தானே? டேய், அட்வான்ஸா? வாடகை 10,000 ரூபாடா. வாடகை 10,000 ரூபாவா? டேய், என் சம்பளமே 15,000 தான்டா. இது தெரியாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். எடுப்பானா மாட்டானா வர தெரியல. சொல்லுப்பா ரோசகாரா. பா, நான் எல்லாமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுன்னு நினைக்கிறேன். நைட் அம்மாவை சமையல் செஞ்சு வைக்க சொல்லு, நான் வந்து சாப்பிட்றேன். வீட்டுக்கு வரியா? ஏய், அங்கெல்லாம் போகாத. நாங்கள் அங்கே இல்லை. நானும் அம்மா கிளம்பி கோவா போயின்னுக்குறோம். கோவாவா? அத்தை தாப்பா சுவிட்சர்லாந்து போகிறேன்டா. சுவிட்சர்லாண்டா? என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கான், நீ ஃபோன்லாம் பண்ணுக்காத. ஒரு மினி கொடு. மினியா? எவ்வளோ? 9 ரூபா. எல்லா கடையிலும் 8 ரூபா, உங்க கடையில் 9. ஒரு தீப்பெட்டி, ஒரு கால்ஸ்ட். டேய், என்ன மொத்தம் 2 ரூபாடா, என்ன 1 ரூபா வச்சுட்டு போற? 3ஐயும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ? 9, 10, 11 ரூபா. 11 ரூபா. ஏற்கனவே ஒரு 10 ரூபா கொடுத்தானா, இப்போ ஒரு 1 ரூபா கொடுத்தானா, சரியா போச்சுல? 10, 11 ஒரு அண்ணே. டேய், காலங்காத்தால விடுப்பா. டேய், உன்ட்ட நான் என்ன பிச்சை வாங்கி வந்தேன்? 2 ரூபாய்க்கு பீடி குடுறா. 2 பீடி போதும். போதும். டேய், கஸ்டமருக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. பெரிய தாராள வெள்ளலு 500, 1000 கொடுத்துட போறான். அவன் கொடுத்தது 11. எங்கேயோ இடிக்குது. ஏ அண்ணே, என்ன இன்னுமா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு 10 ரூபா ஜூஸ் எடு. இப்போ என்ன கணக்கோட வந்திருக்க? இப்போ என்ன கணக்கு இல்லை, எல்லாம் நம்ம கணக்கு தான். எடு. தர்ணா வேணுமா? ஆமா, அதடு. தர்ணா அதான் 10 10 ரூபா. 10 ரூபா தான் இருக்கு. போ போ. டே காங், சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் சப்பாத்தி. என்ன பேர் காட்டுது? பண்டோரா பாக்ஸா? அதே தான். பாவம், நம்ம சப்பாத்தி அவனுக்கு கொடுப்போம். சொல்லாதீங்க. என்ன உஷு குஷுன்னு பிள்ளைக்கு ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சுட மாட்டியா? ஃபோனை வைடா, கால் பண்ணுறேன். ஏண்டி, கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்பாத்தி சுட மாட்டியா நீ? ஓ எச்சி சப்பாத்தியை நான் சாப்பிடணுமா? நீ எத்தனை சப்பாத்தி கேட்ட? 3. எத்தனை தின்ன? 4. 6 தின்றுக்க. உங்க அப்பா டயட்டு 2 சப்பாத்தி போதுன்னு சொல்லிட்டு 8 மொக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பா பத்தி பேசக்கூடாது. என்னாலயும் உன் குடும்பத்துக்கு ஆக்கி போட முடியாது. எனக்கு நீயும் வேணாம், உன் சோத்து முட்டை குடும்பமும் வேணாம். பை. நல்லா படு. லவ் மேரேஜ்னு போனல்ல, இப்ப அனுபவி. ஏய் எல்ரி, நீயே தின்னு தொலைடி ஓ சப்பாத்தியை. ஹலோ போலீஸ். ஏன் லேட்டு சார்? பாட்டிக்கு ஏச்சி உள்ள போய் உட்காரு. நீ ஏன் லேட்டு சார்? அப்பா ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தேன் சார். ஓ சரி பண்ணி உள்ள போய் உட்காரு போ. இன்னைக்கு ஏன் லேட்டு சார்? பாட்டிக்கு எத்தனை பாட்டிடா? உங்க தாத்தா என்ன பிளே பாயா சார்? அப்படிலாம் இல்லை சார். வெளில போய் முடி போடு போ சார். ஏச்சி போடா. நீ ஏன் லேட்டு சார்? அப்பா ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தேன் சார். ஓ ஆமால, நேத்தே சொன்னல. ஆமா சார். சரி போய் உட்காரு போ. என்ன ராஜ்குமார், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல சார். நீங்க லேட்டு சார்.
சார் தெரியாமல் சொல்லிட்டோம் சார். ஹோம்ஒர்க் எழுதுனியா? எழுதல சார். வெளில போய் முட்டி போடு போ. நீ ஏன்ப்பா லேட்டு? சார் அப்பாவை ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தோம் சார். ஆமால, என்னாச்சு அப்பாவுக்கு? டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற? அப்பாவுக்கு ஒன்றும் ஆகல சார். ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு வர? அப்பா டாக்டர் சார். கைஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.